Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை கோயம்பேடு மெட்ரோ ரயில் நிலையம் அருகே மழைநீர் வடிகால் பணிகள் முறையாக பராமரிக்கப்படாததால் கழிவுநீர் முழுவதும் சாலையில் தேங்கியுள்ளது. இதுகுறித்து பொதுமக்களிடம் நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பருவமழை காலங்களில் சென்னை புறநகர் பகுதிகளில் சாலையில் தேங்கும் மழைநீர் பொறுத்தவரையுமே சாலையில் தேங்காத வண்ணமாக தொடர்ந்து மாநகராட்சி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் கடந்த 4 மாதங்களாகவே 4000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பார்த்தோம் என்றால் கழிவுநீர் மற்றும் மழைநீர் வடிகால் பணிகள் பொறுத்தவரையுமே சென்னை புறநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டாலுமே மழையின் தாக்கம் அதிகமாக இருந்தால் சாலைகளில் மழைநீர் பொறுத்தவரையுமே குளம் போல் தான் தேங்கி காட்சியளித்து வருகிறது. அந்த வகையில் நம்ம இருக்கக்கூடிய காட்சியானது சென்னை கோயம்பேடு மெட்ரோ ரயில் நிலையம் எரிதில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாகவே மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுமே நேற்று இரவு பெய்த லேசான மழைக்கே தற்பொழுது கழிவுநீர்கள் மற்றும் மழைநீர் இணைந்து தற்பொழுது இந்த சாலையில் தேங்கியிருப்பதால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாகவும் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். குறிப்பாக இந்த பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் முறையாக செயல்படுத்துமே இதை முறையான பராமரிப்பு பணி இல்லாத காரணத்தினால் தற்பொழுது இந்த பகுதியில் இந்த கழிவுநீரானது மழைநீரோடு இணைந்து தற்பொழுது தேங்கி காணப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த பகுதி வழியாக செல்லும் மக்களுக்கும் இந்த துர்நாற்றம் வீசக்கூடிய பகுதியாக இந்த மழைநீரால் ஏற்படும் அவல நிலையானது தொடர்ந்து இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் இரவு நேரங்களில் நடக்கும் பொழுது இந்த தண்ணீரில் நடந்து செல்லும் அவலநிலை தான் தொடர்ந்து இருந்து வருவதாகும். மேலும் இந்த பகுதியில் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுமே முறையான பராமரிப்பு இன்மை காரணமாக தற்பொழுது இந்த கழிவுகள் முழுவதுமே இந்த கழிவுநீர் செல்லும் வழிகளில் அடைப்பு இருப்பதாலும் இந்த தண்ணீரானது வெளியே தேங்கும் அளவானது தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. முறையான பராமரிப்பு இருந்து தூய்மை பணியாளர்கள் முறையாக இந்த கழிவுகளை அப்புறப்படுத்தியிருந்தால் இந்த தண்ணீர் தேங்கும் நிலையானது ஏற்பட்டிருக்காது என தொடர்ந்து பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். குறிப்பாக இந்த கழிவுநீர் மற்றும் மழைநீர் தேங்கியிருப்பதால் பல்வேறு நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாகவும் இதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இந்த கழிவுநீரால் ஏற்படும் பிரச்சனை குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். மழை பெய்யுது, தண்ணி போகவே மாட்டேது. ஆனால் ரொம்ப சிரமமாக இருக்குது. பார்த்தேன்னா இது ஒரு கோரிக்கை வச்சாங்கன்னா நல்லா தான் இருக்கும். நடக்க கொள்ள ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆமாம், அதே மாதிரி ரொம்ப போய் வர்றதுக்கெலாம் ரொம்ப சிரமமாக இருக்குது. பார்த்தேன்னா அதுக்கு என்ன கோரிக்கை வைக்கணும். இப்போ வந்து கொசு பிரச்சனை இங்கெல்லாம் மக்கள் தங்கிக்கிறாங்க. அதெல்லாம் ஒவ்வொரு பிரச்சனையாக வருது. பாவம் இவங்கெல்லாம் தங்கிக்கிறாங்க. ஆமாம், எல்லாருக்கும் பிரச்சனை வருது, பாதிப்பு வருது. அதனால் எல்லாருக்கும் மக்களுக்கு என்னவோ பாதிப்படுங்க. ஆமாம், ரொம்ப பாதிப்பாகுது. அதனால் ஒரு கோரிக்கை வச்சு இதை நல்லா கிளீன் பண்ணி இதை ஒருங்குபடுத்தணும். பாவம் இவங்க தங்கிக்கிறாங்க, இவங்கெல்லாம் பாதிப்பு வருது. நாங்கள் நடந்து போகிறோம், எங்களுக்கு இதெல்லாம் பாதிப்பு வருது. அதெல்லாம் நல்லபடியாக பார்த்து பக்குவமாக ரெடி பண்ணி கொடுத்துங்க, நல்லாயிருக்கும். இல்லை கிளீன் பண்ணுவாங்க, ஆனால் எப்போனா ஒரு வாட்டி தான் வந்து பண்ணுவாங்க. ஆனால் வந்து இது வந்து தினைக்கும் பண்ணான்னா நல்லா தான் இருக்கும். ஆமாம், பண்ணான்னா நல்லா தான் இருக்கும். எப்போனா ஒரு வாட்டி தான் வந்து பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. எல்லாத்துலேயும் பாதிப்பு தான். மார்க்கெட்டில் ஃபுல்லாகவே பாதிப்பு தான். அதெல்லாம் நிறைவு பண்ணணும். ஆமாம், அதெல்லாம் பக்காவாக கிளீன் பண்ணணும். ஆமாம், இப்போ மார்க்கெட்லாம் தண்ணி போகிறது பிரச்சனையாக தான் இருக்குது. எங்களுக்கு மூட்டை தூக்கின்னு வரும்போது ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. சாக்காட்டை தண்ணி கலகுது, டஸ்ட் தண்ணி கலகுது. எல்லாமே அதெல்லாம் ஒரு வழி பற்றி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். உடனடியாக இந்த கழிவுநீர் மற்றும் மழைநீர் வடிகால் பணி தேங்குவதை தடுக்கும் விதமாக மாநகராட்சி மற்றும் சிஎம்டிஏ நிர்வாகம் சார்பாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வாகன ஓட்டிகள் மற்றும் வியாபாரிகள் தன்னுடைய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்ரம் மற்றும் பிரபாகரனுடன் செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனி, சென்னை.